நேற்றிரவு பெய்த கனமழையினால் சைதாப்பேட்டையில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதை நீரில் மூழ்கியதில் மாநகராட்சி பேருந்து ஒன்று அதில் சிக்கியது. சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க மழையின் தாக்கம் எப்படி இருக்கு? வெப்பசலனம் காரணமாக சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஜோதி வெங்கடாசலம் சாலை. மழை காரணமாக இந்த சாலை முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதே போல கழிவு நீரும் அதில் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்த மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முடியலையா? அண்ணா அண்ணா எந்திரிண்ண, அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணே, கொஞ்சம் வந்து பாருண்ண. செல்லம்மா, என்னம்மா உடம்பு சரியில்லையா? ஹாய்டா. மலையில் எங்கடா சுற்றிட்டு இருக்க? சும்மா வந்தேன்டா, உன்னை பார்க்க தான்டா ரூம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம்டா, ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபா வேணும்டா. மச்சான் ரொம்ப அர்ஜென்ட்ரா, தங்கச்சி உடம்பு சரியில்லடா.
ஏய் அவன் மழை வருது புயல் வருதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். 100 ரூபாய் என்கிட்ட கேட்க? 100 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? சரி டீ குடிக்க போகிறேன், வரியா? டீயா? சரி நீ வேற காசு அர்ஜென்ட்டாக தேவைப்படும் போல, வேற எங்கன்னா ட்ரை பண்ணு, ஓகேவா? காசு தரவுனா பார்த்துக்கல. போ எவன் தரான்னு பார்ப்போம். மச்சி, நானே உனக்கு கால் பண்ண நினச்சேன்டா. டைமிங்கில் நீயே கால் பண்ணிட்டுடா, சூப்பர்ரா. எதுக்காகடா எனக்கு கால் பண்ணிட்டா? மச்சி, தங்கச்சி உடம்பு சரியில்லடா, அர்ஜென்ட்டாக ஒரு 100 ரூபா இருந்தால் வேணும்டா. கூகுள் பே பண்ணி வரியா? ஒரு 100 ரூபா இருந்தா. உன் கூகுள் பே எடுத்து பாரு. மச்சி சூப்பர்ரா, அதுக்குள்ளே கூகுள் பே பண்ணிட்டியா? ஏய், ஏற்கனவே 100 ரூபாவா நிறைய டைம் போட்டு விட்ருக்கேன், எடுத்து பாரு. ஏற்கனவே 4000 ரூபா கிட்ட போட்டிருக்கேன், இப்போ 100 ரூபா போட்டா மச்சி 4100 ரூபாவா? வைடா போன, சும்மா காரணம் சொல்லாத. என்ன தம்பி யோசிக்கிறிய? ஏதாவது வாங்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒரு 100 ரூபா இருந்தால் வேணும்க்கா. நான் பழம் தாப்பா விற்கிறேன், 100 ரூபா விற்கல. சரி. டேய், இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தா கடைசியில் நாமளும் இல்லாதவங்களாயிடுவோம். வீடு வாசல் காரு இதெல்லாம் இருக்கிறவனா பார்த்து காசை கொடு. அப்போ தான் காசு வரலனா வீட்டையோ இல்லை காரையோ தூக்க முடியும். இல்லைண்ணே, பேஞ்ச மழையில் வீடு இடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறானே. வீடு போன என்னடா, அவன் இருக்கான்ல, அவனை தூக்குடா அவனை. சரிண்ணே, பார்த்துக்கலாம். அண்ணே அண்ணே. என்னடா அண்ணனு முழுங்குற? என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, தங்கச்சி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் காசு வேணுண்ணே. காசு வாங்கும்போது அண்ணன் ஐயா முதலாளிங்கிறது, உன்கிட்ட கொடுத்த காசை திருப்பி வாங்க உன் பின்னாடி நான் ஒரு ஆளை வச்சு அலையணும். ஏற்கனவே வாங்கின காசுக்கு இன்னும் வட்டி கட்டலை, இப்போ புதுசாக வந்து நிற்கிற. இப்போ எவ்வளோ வேணும்? அது இல்லைண்ணே, 100 ரூபா இருந்தா. டேய், பிச்சைக்காரனே ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான்டா. ஒரு 100 ரூபா கூட உன்ட்டில்ல? இப்போ சொல்லு, யார் பிச்சைக்காரன்? அண்ணே, நான் உன்கிட்ட பிச்சை கேட்டு வரல, கடன் கேட்டு தான் வந்தேன். பணம் இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கண்ணே, தேவையில்லாமல் இப்படி யாரையும் பேசாதீங்கண்ணே, நல்லா இல்லை. ஏய், என்ன குரல் வசதி பேசுற? 100 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற நாய் திமிர பாரு, மாவனை பொழந்துருவேன். அண்ணே, நீங்கள் இருக்கப்பட்டவங்க தான், நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான். எங்கள் இடத்துக்கு வந்தால் தான் எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியும். வாடா வா, உன் இடத்துக்கு போலாமா? பஞ்ச கல நாயே. ஏய், காசு திருப்பி வராதவங்கள்ட்ட வீட்டையோ இல்லை காரையோ தூக்குவோம். உங்ககிட்ட அழகான 2 தங்கச்சி இருக்கு, மாலை தூக்கிடுவோம். பணமுண்டு வாழ்வாரே வாழ்வார், பணமில்லாத எளியோர்களுக்கு உதவுவோர் யாரோ.